இயேசுவுடைய சீஷர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டு அடக்கம் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. இயேசுவை கொலை செய்து சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இனி எப்படி வாழப் போகிறோம், இனிமே அவங்க நமக்கு என்ன செய்வாங்களோ, ஒரு பயம், கலக்கம். அதனால அறை வீட்டுக்குள்ளே பயந்து முடங்கி இருந்தாங்க. அவங்க மத்தியில இயேசு வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம், நான் உயிரோடு இருக்கிறேன், பயப்படாதங்க, நான் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்துட்டேன் அப்படின்னு இயேசு தன்னை வெளிப்படுத்தின உடன் அவருடைய உள்ளத்துல சந்தோஷம், சமாதானம் வந்து விட்டது. பயம் சந்தோஷமாய் மாறிவிட்டது என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சீஷர்களை பாருங்களேன், 3 காரியத்தை குறித்த பயம். ஒன்று, மனிதர்களை குறித்த பயம். இயேசுவை கொலை செய்தவங்க நம்மளையும் கொண்டு விடுவார்களோ இந்த மனுஷர்களை குறித்த ஒரு பயம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்.